யோகமும் அதில் பேச வருகிறார் திருமதி ரமா பிரபா அவர்கள், அவினாஷி, திருப்பூர் மாவட்டம். வாங்க சகோதரி. இந்த கருத்தரங்கத்தில் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தன யோகமும் இரண்டாம் பாவமும். பொதுவாகவே என்னென்னா, ரெண்டாம் பாவகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒருத்தருடைய செல்வாக்கு, அவங்களோட குடும்பம், வருமானம் எப்படி இருக்குது, எதன் மூலியமெல்லாம் அவங்களுக்கு வருமானம் வரும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேஷன் போட்டு சொல்லக்கூடிய அவங்களுடைய செல்வாக்கு நிலையை பற்றி பேசக்கூடியது எல்லாமே இரண்டாம் பாவகத்தை பற்றி பேசலாங்க. இரண்டாம் பாவகம் எந்தெந்த கிரக இணைவுகளுடன் தொடர்பு இருக்கிறது, எந்தெந்த பாவகத்துடன் இருக்கிறதோ அதை வச்சு நம்ம தேடி வரும் கிளைண்ட்டுக்கு கரெக்டான பதில் சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி என்னென்னா, ₹1 சம்பாதிச்சு ஒரு முதலீடு போட்டு செய்கிறது அப்படிங்கும்போது ரொம்ப சிரமம்ங்க. அப்போ நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டு அவங்க சொல்லும்போது, அவங்க வெற்றி பெறும்போது நம்மளுக்கும் ஒரு பேரும் புகழும் கிடைக்கணும். அப்போது இங்கே ரெண்டாம் அதிபதியை உட்காந்துருக்கக்கூடிய கிரகம் ஒரு ஜாதகத்துக்கு லக்னத்திலே உட்காந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க பிறந்த குடும்பம் கௌரவமான குடும்பமாக இருக்கும், வருமான வகையில் ஒரு செல்வ செழிப்புடன் இருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கும். அவரும் என்னென்னா தன் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவராக இருப்பார், தன் குடும்பத்துக்கான செலவுகள்லாம் செய்வார். அதே சமயம் என்னென்னா, இந்த ரெண்டாம் பாவத்துக்கு லக்ன பாகம் விரையாதிபதியாக உட்காந்துட்டு இருக்கிறதுனால பொருளாதாரம் கையிருப்பு நிற்காது. இதே ரெண்டாம் பாவக அதிபதி 2ல் இருந்தால் அவங்களுக்கு பேச்சு சாமர்த்தியம் உண்டு, தன் பேச்சு மூலியமாகவும் வருமானம் சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை கொடுத்துட்றாரு. அடுத்தது ரெண்டாம் பாவக அதிபதி 3ஆம் பாகத்தில் இருக்கும்போது அவர் பணத்தை தேடி ஓடிட்டே இருப்பார். ஒரு ஸ்டேபிளாக நின்று அவர்னால ஒரு இடத்துல நின்று ஒரு தொழில் நடத்த முடியாது. அப்போ அவங்களுக்கு என்னென்னா, கமிஷன், மார்க்கெட்டிங், ஏஜென்சி நடிப்பில் செய்யக்கூடிய தொழில்கள்லாம் ஒத்து வரும், தகவல் தொடர்பு துறையெல்லாம் ஒத்து வரக்கூடிய அமைப்பு கொடுத்துட்றாரு. அதே மாதிரி ரெண்டாம் பாவக அதிபதி 4ஆம் பாகத்துடன் தொடர்பு பெறும்போது அசைய சொத்துக்கள் மூலியமாகவும் தன் தாய்வழி உறவுகள் மூலமாகவும் அவருக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துருது. இதே ரெண்டாம் பாகாதிபதி 5ஆம் பாகத்துடன் தொடர்பு பெறும்போது தன் குழந்தைகள் மூலமாகவும் பூர்வீக சொத்துக்கள் மூலமாகவும் லாட்ரி, எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் சொல்லக்கூடியது, ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டதும் அவங்களுக்கு யோகத்தை கொடுத்துருது. ரெண்டாம் பாவக அதிபதி 6ஆம் பாவகத்துடன் தொடர்பு வரும்போது அடிமை ஜீவனம் தான் அவங்களுக்கு ஒத்து வருது. அதே சமயம் என்னென்னா, சர்வீஸ் ஓரியன்ட் தொழில், முதலீடு இல்லாமல் ஒரு கம்ப்யூட்டர் சர்வீஸ், அந்த மாதிரியெல்லாம் சர்வீஸ் ஓரியன்ட் தொழிலாம் ஒத்து வரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துருது. ரெண்டாம் பாவ அதிபதி 7ஆம் அதிபதி தொடர்பு வரும்போது பார்ட்னர்ஷிப் தொழில் ஒத்து வரும், லைஃப் பார்ட்னர் மூலியமாக வருமானம் வரக்கூடிய அமைப்பு யோகத்தை எல்லாம் கொடுத்துடுறாரு. ரெண்டாம் பாவ அதிபதி 8ஆம் அதிபதியுடன் தொடர்பு வரும்போது ஆயுள் காப்பீடு சம்மந்தப்பட்டதும், அதே மாதிரி என்னென்னா மறைபொருள் சம்மந்தப்பட்ட ஜோதிடம், மாந்திரிகம், இது சம்மந்தப்பட்ட தொழிலெல்லாம் யோகத்தை கொடுத்துட்றார். ரெண்டாம் பாவகாதிபதி 9ஆம் பாவத்துடன் தொடர்பு வரும்போது தகப்பனார் வழி சொத்துக்கள் மூலியமாகவும் அறநிலைத்துறை, கோயில் நிர்வாகப்பணி, அதன் மூலியமாக அவங்களுக்கு யோகத்தை கொடுத்துட்றார். ரெண்டாம் பாவகாதிபதி 10ஆம் அதிபதியுடன் தொடர்பு வரும்போது அவங்களுக்கு என்னென்னா சொந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு யோகத்தை கொடுத்துட்றார். ரெண்டாம் பாவகாதிபதி 11ஆம் பாவத்துடன் தொடர்பு வரும்போது மூத்த சகோதரத்தின் மூலியமாகவும் தன் சேர்த்து வைத்த சொத்துக்களை அதன் மூலியமாகவும் வருமானம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு கொடுத்தார். அந்த பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சு ஒரு காப்பீடு வங்கியில் போட்டு அதன் மூலியமாக யோகத்தை கொடுத்துட்றார். ரெண்டாம் பாவக அதிபதி 12ஆம் பாவகத்துடன் தொடர்பு வரும்போது அவங்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு யோகத்தை கொடுத்துட்றாரு. அதே சமயம் என்னன்னா, இந்த 2ஆம் பாவக அதிபதியை நம்ம மேம்போக்கம் எடுத்து பலன் சொல்லக்கூடாதுங்க. காலப்புருஷ தத்துவத்துக்கு நம்ம காம்பினேஷன் போட்டுக்கணும். 2ஆம் பாவக அதிபதி யாரோட நட்சத்திர காலில் நிற்கிறாங்க, அவருக்கு வீடு கொடுத்த கிரகம் எந்த இடத்துல உட்கார்ந்துருக்கு. இப்போது காலப்புருஷ தத்துவத்துக்கு சுக்கிரன் எங்கே இருக்கிறாரு, அவர் என்ன நிலையில் இருக்கிறார், ஆட்சி, உச்சம், நீசம், பாதகாதிபதி, மாரகாதிபதி, இது எல்லாத்தையும் கால்குலேஷன் போட்டு தான்
நம்ம உங்களுக்கு சொந்த தொழில் ஒத்து வருமா? முதலீடு அப்படிங்கிறது 4ஆம் இடமா உட்காந்துட்டு இருக்கிறதுனால, அப்போ 4ஆம் இடத்த அதிபதி அவங்களுக்கு சொந்த தொழில் போட்டு சக்ஸஸ் பண்ண முடியுமா? இது எல்லாம் கால்குலேஷன் போட்டு தான் நம்ம வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு நம்ம சொல்ல முடியுங்க. அப்படி சொன்னாதான் அவங்களும் சக்ஸஸ் ரேட்டை நோக்கி போவாங்க. ஓகே ஓகே சரி ஓகே. அப்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது என்னென்னா, ஒரு ஜாதகம் எடுத்தோன்னே பார்த்தோன்னே டக்குன்னு பதில் சொல்லக்கூடாதுங்க. அப்போது 2ஆம் பாவத்தை வச்சு நம்ம கணக்கு போடும்போது என்னென்னா, அஷ்டவர்க்க பரலையும் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அஷ்டவர்க்க பரலில் வந்து என்னென்னா 25 டிகிரிக்கு மேலே இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக தொழிலை சக்ஸஸ் பண்ணிட்டு கொண்டு வந்து சேர்த்திடுவாங்க. அதே மாதிரி என்னென்னா, தசாம்சத்தை நம்ம கணக்கு எடுத்துக்கலாங்க. தசாம்சத்தில் 2ஆம் பாகாதிபதி எந்த இடத்துல உட்காந்துருக்காங்க? இப்போ சொந்த தொழில்னா 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல உட்காந்துருக்காங்களா, இல்லை பொருள் தரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்ல பார்க்கும்போது என்ன கேந்திரத்தில் உட்காந்துருக்குறாங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் நம்ம எடுத்துக்கலாம். நம்மளை தேடி ஒரு கிளைண்ட் வந்து ஒரு சொந்த தொழில் செய்கிறாங்க அப்படின்னா 1, 5, 3, 9 திசை புத்திகளில் சொந்த தொழில் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க நஷ்டத்தை நோக்கி போயிடுவாங்கங்க. 2, 4, 7, 10 தொழில் செஞ்சால் மட்டும்தான் அவங்க அந்த திசை புத்திகள் நடக்கும்போது தொழில் செஞ்சால் மட்டும்தான் அவங்க சொந்த தொழிலில் சக்ஸஸ் பண்ணி வருவாங்க. அதே மாதிரி கோச்சார கிரகங்கள் அடுத்து ராகுவையோ இல்லை கேதுவையோ தொடும்போது கண்டிப்பாக அவங்க அடுத்து வரக்கூடிய அந்த கோச்சார காலங்கள் இப்போ சனி பகவானாக இருந்துச்சுனாலோ இல்லை ராகு இருந்தாலும் 2 வருஷத்துக்கு அவங்க தொழில் செஞ்சாலும் நஷ்டத்தை நோக்கி போயிடுவாங்க. அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கால்குலேஷன் போட்டு நம்மளுக்கு வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு நம்ம பதில் சொல்லும்போது 100% சக்ஸஸ் ஆன பலனை நம்ம சொல்லலாம். அதில் நம்ம வெற்றியும் அடைய முடியும் அப்படிங்கிற நம்ம சொல்லலாம். 2வது ஒரு உதாரண ஜாதகம் மட்டும் நான் சொல்கிறேங்க. ஒரு ஆண் ஜாதகங்க 6/6/1986 11:50 பிறந்திருக்கிறாங்க. லக்னம் கும்ப லக்னம், லக்னத்திலேயே குரு. 2 மாந்தி, 3 ராகு, 3ஆம் இடத்துல சூரியனும் சந்திரனும், மிதனத்தில் புதன் சுக்கிரன், தனுசுல செவ்வாய், விருச்சிகத்தில் சனி வக்கரமாக உட்காந்துட்டாரு, 9ஆம் இடத்துல கேது உட்காந்துட்டாரு. அப்போ இவங்களுக்கு நம்ம பார்க்கும்போது என்னென்னா குரு லக்னத்தில் திக்பலன்னு நம்ம சொல்லிடுவோங்க. ஆனால் இவர் படிப்பு ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக கொடுத்துருக்கு. இப்போது சனி வக்கரமாக உட்காந்துருக்கிறதுனால சனி செவ்வாய் இணைவாக வரும்போது என்னென்னா இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட படிப்பெல்லாம் வந்துடுது. அதே சமயம் என்னென்னா இங்கே 2ல் மாந்தி லக்னாதிபதியை உட்காந்துருக்கு கிரகம் சனி பகவான் காலபுருஷ தத்துவத்துக்கு 8ல் போயிட்டாருங்க. அப்போது இவங்களுக்கு வந்து என்னென்னா வருமானம் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அதே மாதிரி என்னென்னா குரு புரட்டா நட்சத்திரத்தில் வாங்கியிருக்கிறாரு. அதே சமயம் என்னென்னா அதுக்கு வீடு கொடுத்த கிரகம் இங்கே வந்து என்னென்னா சந்திரனை உட்காந்துட்டுருக்கு. சந்திரன் உட்காந்துருக்கிறது சுயசாரம் வாங்கி உட்காந்துருக்காரு. நம்ம சொல்லுவோம் சந்திரன் வந்து என்னென்னா உச்சமாக உட்காந்துருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் 6ஆம் அதிபதி அங்கே உச்சமாக உட்காந்துருக்கிறதுனால அவர் ஓவர் டிப்ரெஷன் ஆகி இப்போ எந்த தொழிலுக்கும் போகாமல் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பலனாக எடுத்து சொல்லலாம். அப்போ மேம்போக்கான பலன் சொல்லாமல் நம்ம வந்து என்னென்னா ஒரு கால்குலேஷன் போட்டு நம்ம பலன் சொல்லும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் கணக்காக வருதுங்க. அடுத்த ஒரு உதாரண ஜாதகங்க 23/8/1993 6:38ங்க. சென்னையில் பிறந்திருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு பார்க்கும்போது என்னென்னு லக்னம் அப்படிங்கிற சிம்ம லக்னம், லக்னத்துலேயே சூரியன் உட்காந்துருக்கார், 2ஆம் இடத்துல செவ்வாய் குரு, 2ஆம் அதிபதி புதன் வந்து 12ல் உட்காந்துருக்கார், ஆயுள நட்சத்திரத்திலே தான் உட்காந்துருக்கார். சந்திரன் 3ல், ராகு விருச்சிகத்தில் உட்காந்துருக்காங்க. 2வது சனி பகவான் வந்து கும்பத்தில் உட்காந்துருக்கார், வக்கரமாக உட்காந்துருக்கிறார், கேது ரிஷபத்தில். அப்போது இவங்களுக்கு 2ஆம் அதிபதி 12ல் போய் உட்காந்துட்டார் ஆயுள நட்சத்திரத்தில். அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு யோகத்தை கொடுத்துருது அப்படிங்கிற ஒரு அமைப்பாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இந்த இடத்துக்கு 2-12 அப்படிங்கிறது 2ஆம் இடத்துக்கு கடகம் வந்து 11ஆம் இடமா உட்காந்துட்டு இருக்கிறதுனால அப்போ இவங்களுக்கு வெளிநாட்டு மூலியமாக ஒரு யோகத்தையும் வருவாயும் கொடுத்துருது அப்படிங்கிறத நம்ம இது சொல்லலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அனைவருக்கும் இந்த புத்தாண்டு அவங்களுடைய எல்லாத்துடைய லட்சியத்தையும் நிறைவேற்றி கொடுக்க எல்லாம் வல்ல உச்சிஷ்ட மகா கணபதி உங்களுக்கு துணை புரியட்டும். நன்றியும் வாழ்த்துக்கள். நன்றி சகோதரி. அருமையாக 2ஆம் பாவம் தனயோகத்தை பற்றியும் அருமையாக சொல்லியிருக்காங்க. சகோதரி அவர்களுக்கு கௌரவிக்கப்படுகிறாங்க. பொன்னாடை போத்தி
திருமதி ஆர் ஈஸ்வரிராஜ் அவர்கள் கௌரவிக்கப்படுறாங்க. வாங்க சகோதரி. வாழ்த்துக்கள் சகோதரி. பூங்குடி சக்திவேல் அவர்களை வரவேற்கிறோம். வாங்க. நன்றி.